ஜாக்கிரதை ஜாக்கிரதை, ராத்திரி நேரத்தில் நீங்க படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து தியேட்டருக்கு போகாதீங்க. இந்த சம்பவத்தில் பாத்தீங்கன்னா 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ராத்திரி தியேட்டருக்கு போயிருக்காங்க. அதுவும் ராத்திரி 1 மணிக்கு. அவங்க பார்த்த படம் என்னன்னு பாத்தீங்கன்னா பேய் படம். அதுவும் பயங்கரமான பேய் படம். அன்னைக்கு தான் வெளியாயிருக்கு. அந்த படத்தோட டிக்கெட்டை புக் பண்ணிட்டு ஆவலோட ஸ்டுடியோ 3க்கு போனாங்க. ஸ்டுடியோ 3க்கு போகும்போது அவங்கள தவிர்த்து மற்றவங்க எல்லாமே சிலையா உட்காந்துருக்காங்க. எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாம அப்படி பொம்மை மாதிரி சிலையா உட்கார்ந்து இருந்தாங்க. முகத்தை பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப பயங்கரமாகவும் இருந்துச்சு. அதுல ஒருத்தருக்கு ரொம்பவே மயக்க வர மாதிரி இருந்தது. அவங்க டாய்லெட்டுக்கு போனாங்க. அந்த டாய்லெட்டுக்கு மூஞ்ச கழுவும் போது ஏதோ ஒரு வகையான அமானுஷ சக்தி அவங்க பின்னாடி நிக்கிற மாதிரி அவங்களுக்கு உணர முடிஞ்சது. தியேட்டர்ல அவங்க படம் பார்க்கும் போது ஏதோ ஒரு வகையான துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிச்சு. அதுல இருந்த ஒருத்தருக்கு மட்டும் ஏதோ ஒரு வகையான அமானுஷ குரல் கேட்கிற மாதிரி இருந்தது. அவங்க காதுல யாரோ ஒருத்தங்க கத்துற மாதிரி அவங்களுக்கு உணர முடிஞ்சது. ஸ்டுடியோல இருக்கக்கூடாது, இந்த இடத்த விட வேகமா போயிடணும்னு நினைச்சு அந்த இடத்த விட்டு வேகமா போயிட்டாங்க. அவங்க நடந்த எல்லா விஷயத்தையும் அங்க உள்ள வேலை செய்யறவங்க கிட்ட சொன்னாங்க. ரொம்பவே ஆச்சரியமாயிட்டாங்க, ரொம்பவே பயந்து போயிட்டாரு. அந்த ஸ்டுடியோ 3 சாத்தி 3 வருஷம் ஆகுது. அந்த ஸ்டுடியோ 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த தீ விபத்துல பாத்தீங்கன்னா படம் பார்க்க வந்த எல்லாருமே கருகி செத்துட்டாங்க. எப்படி அவங்க புக்கிங் பண்ண டிக்கெட்ல ஸ்டுடியோ 3ன்னு